புதுச்சேரியில் கட்சி கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். பிஜே அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற உள்ளது. முதலாக பீகாரில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு 43 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கியுள்ளார்கள். நீக்கப்பட்டவர்கள் எந்தவித மேல்முறையீடும் இல்லாமல் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். தற்போது தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற உள்ளது. 2004 வரை நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த பணி 21 ஆண்டுகளுக்கு தற்போதுதான் நடக்கிறது. இதுகுறித்து எந்த புரிதலும் இல்லாமல் திமுக, காங்கிரஸ் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். வாக்கு திருட்டு என்று போய் பிரச்சாரம் செய்து வரும் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது வாக்கு திருட்டா என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட ராமலிங்கம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி என்பது மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டார். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தலைவர் வீட்டுக்கு பிரிட்ஜ் வந்தது, அவர் திருப்பி அனுப்பலன்னு சொல்லியிருந்தாரு. அது தவறான தகவல். தலைவர் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். முதல்ல எங்க சட்டமன்ற உறுப்பினர் பிரிட்ஜ் கொடுக்குறான்னு சொல்லி நாங்கள் வீட்டில் இல்லாத பார்த்து இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அது வீட்டுக்கு வந்த உடனே அது அவரை கொடுத்திருந்தா கூட அது அவருடைய இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு சார்லஸ் என்பவருடைய ஃப்ரிட்ஜை தான் அப்படி கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு படாசு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து வந்தாங்க. அதை உடனடியாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்ககிட்ட விவரம் கேட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் விருப்பப்படி திருப்பி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டோம். அது மாதிரி நான் உட்பட நாங்கள் எல்லாம் அனைவரும் திருப்பி அனுப்பி விட்டோம். அதாவது எதுவும் தொகுதி ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க சொல்லும் போது ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கிற பரிசு பொருளை நாங்க மக்களுக்கு தானே வாங்கி கொடுக்குறோம், அதனால ஒருத்தவங்க கொடுக்கறத ஏழை பாழைகளுக்கு கொடுப்பது தப்பு இல்லை என்ற ஒரு அர்த்தத்தோடு அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். அதை சொன்னோம். நாங்க உங்க பணத்துல இருந்து நீங்க வாங்கி கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை. தயவு செய்து அடுத்த முறை இது மாதிரி மற்றவங்க கொடுத்தது அது என்ன சொல்றாங்க, இப்ப இந்தியன் பேங்க்ல கொடுக்குறாங்க, அதை வாங்கி ஆளுங்கட்சி உறுப்பினர் சில பேர் கொடுக்குறாங்க. அது மாதிரி மற்றவங்க கொடுக்குற உதவியே நாங்க இப்போ கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா தலைமை என்ன சொல்லியிருக்கிறதுனா, நான் மாநில தலைவர் என்ற முறையிலே நீங்கள் தான் கொடுக்கலாம், அங்கீகரிக்காத மற்ற நம்மளுடைய கட்சிக்கு உடன்பாடு இல்லாத கட்சிகள் கொடுப்பதை தயவு செய்து யாரும் இனி வாங்கி கொடுக்க கூடாது. நம்மளுக்கு எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நாங்க சொன்னது இல்லைன்னா நீங்க திருப்பி அனுப்பிச்சிருவேன்னா எங்களை கேட்காதவே இவ்வளவு பேர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நானும் மறுநாள் வண்டி கிடைக்கல, மறுநாளே திருப்பி அனுப்பிட்டு விட்டேன். இல்ல எல்லாருக்குமே 33 அதாவது 30 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே பிரிட்ஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க வாசலோட நிறைய பேர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சில பேருக்கு தெரியாத அவங்க சார்ல இப்ப எங்கன்னு வச்சுக்க ரிச்சர்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னு கேட்டா சம்பந்தம் இல்லாத கொடுத்துருக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. வீட்டுல நாங்க எல்லா டைம்ல வந்த உடனே பார்த்து இது அவர் கொடுத்தது இல்ல தெரிந்த மாத்திரத்திலே உடனடியாக அதை திருப்பி யாரும் எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை வாங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உடன்பாடு. ஏன்னா எங்களுடைய தலைமை இதுவரை சார்லஸோட எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்ற அடிப்படையில் தான் நாங்க இருக்கிறோம். இதை ஆனா நீங்க சொல்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் இருந்ததை மறுபடியும் தலைமைக்கு சொல்லியிருக்கிறோம். தலைமை சனிக்கிழமை வர இருக்கிறார்கள். அவங்க அவருடைய கவனத்தில் சொல்லுவோம். அதை முறைப்படி விரைவில் அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்பார்கள். அதுதான் அவங்களுக்கு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது உதவி கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்கி கொடுக்கலன்னா அவங்க தொடர்பில் இருப்பது உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் தொழில் ரீதியாக அவர்கள் தொடர்பில் இருப்பதால் முன்ன தொழில் பண்ணி அவங்க தொடர்பில் இருப்பதால் அதை செய்யறாங்க போல. இதை எங்களுடைய தலைமைக்கு சுட்டி காட்டி இருக்கிறோம். இதை கண்டிப்பாக
தலைமை ஒருபோதும் அனுமதிக்காது. அது அவங்க என்ன நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. அவர் நாங்க கொடுக்கலாம்னு சொல்லல. அவர் அதுக்கு விளக்கம் கேட்டதுக்கு அவர் சொன்னாருன்னு சொன்னாரு. ஆனா அதெல்லாம் இனிமேல் வாங்கி கொடுக்க கூடாது என்பதை நாங்க சொல்லிவிட்டோம். சாய் சரவணன் கட்சியில இருக்காரு. விரும்பத்தகாத சில நிகழ்வுகள்ல அவர் பேசுறாரு என்பது எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதையும் தலைமைக்கு தெரிவித்திருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி தலைமைக்கு எங்களுடைய நாலேஜுக்கு வந்த உடனே நியூஸ் எல்லாம் தலைமைக்கு சொல்லிட்டோம். கண்டிப்பாக சனிக்கிழமை அதுக்காக தான் வருகிறார்கள் எங்களுடைய பிரபாரி. அவர்களிடம் இதை முறைப்படி மறுபடியும் சொல்லுவோம். கட்சி கட்டுப்பாடை யார் மீறினாலும் சட்டப்படி கண்டிப்பாக தலைமை முடிவெடுக்கும். அது எந்தவித மாறுபாடும் கிடையாது. நிச்சயம் அப்படிலாம் இல்லை யாரும். நீங்க என்னன்னா உள்துறை அமைச்சர் இருக்காரு, சபாநாயகர் இருக்காரு, அவங்களாம் அது போலாம் யாருமே யார் யார் அதாவது ஒரு யார கேட்க பார்த்து நிகழ்வுல ஜான்குமாரோ மற்றவங்களோ நிகழ்வுல அவங்க கலந்துக்க மாட்டாங்க. ஆனா இவர்கள் நீங்க சொல்ற மாதிரி உங்களை அனுமானம் மாதிரி இவர்கள் தொடர்பில் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் நிச்சயமாக எழுகிறது. அதை உடனடியாக தலைமைக்கு சொல்லியிருக்கிறோம். நிச்சயமா இதுல ஐயப்பாடு இருக்கிறது. நீங்க சட்டப்படி கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அது கண்டிப்பா அவங்க பிரபாரி அவங்கள கூட்டு கண்டிப்பா கேட்பாங்க. சார் பாஜக மட்டும் இல்ல சார், எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் கொடுக்குறாங்க. இல்ல 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 அது உண்மை, தவறு இல்லை. இல்ல இல்ல நீங்க தான் தேனி ஜெயக்குமார் வீட்டு கூட போயிருக்கு சார். மக்களுக்கு கொடுத்தது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்ல ஒரு சிலரே வச்சுங்க, ஒரு சிலர் தான் கொடுத்துருக்காங்க. உண்மைதான். அதை நாங்க கண்டிப்பா தலைமைக்கு தெரிவிச்சிடும். இதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை தான் இருக்கும். எங்களுடைய என்டிஏ கூட்டணியில் தான் நாங்க நிற்போம். இன்று வரை எங்களுடைய என்ஆர் காங்கிரஸ் அதிமுகவோட எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது. இது எந்த மாறுபாடும் இருக்க வாய்ப்பில்லை. இது தலைமை தான் முடிவெடுக்கும். யாரும் இது மாதிரி யாரு கருத்து இது மாதிரி தவறாக சொன்னாலும் அது உண்மை இல்லை. இது எங்களுடைய தேசிய தலைமை யாரோட கூட்டணி இருக்கணும்ன்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதாவது தனிப்பட்ட அமைச்சர்கள் இவங்க எந்த பேட்டி கொடுத்தாலும் அது தேசிய தலைமை கட்டுப்படுத்தாது. இல்ல நீங்க சொல்ற மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகள் தேவையில்லாம அதை பேட்டி கொடுத்தது தப்பு. அப்படி கொடுத்திருந்தா அது கண்டிக்கத்தக்கது. அது தலைமை தக்க நடவடிக்கை. என்டிஏ அரசாங்கம் இருந்தா சிறப்பா, என்டிஏ அதாவது என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தா சிறப்பாக இருக்கு என்பதுதான் தலைமையினுடைய கருத்து. அதனாலதான் இன்னைக்கு சிறப்பாக மேம்பாலங்கள் எல்லாம் முழு ஸ்பான்சர் பண்ணி இன்னைக்கு மேம்பாலம் வருது. அது மட்டும் இல்லாத மீண்டும் ஒரு 650 கோடி இங்க இருந்து கடலூர் வரை பாதைகளை சீரமைக்க போறாங்கன்னா தேசிய என்டிஏ அரசாங்கனுடைய செயல்பாடு தான். அது என்ஆர் முதல்வராக இருப்பதாலும் கூட்டணி கட்சி நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்த என்டிஏ அரசாங்கத்தினுடைய அவர் தலைவராக இருப்பதனால்தான் இந்த நலத்திட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய நாங்கள் சென்ற ஆட்சியிலே இல்லாத மாதிரி ஒரு ஏறக்குறைய 5000 பேருக்கு நேர்மையான முறையிலே அரசு துறையிலே எல்லா வேலை வாய்ப்புகளும் பியூர் மெரிட் பேசிஸ்ல நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இலவச அரிசி ரேஷன் கடை திறந்து அரிசி போட்டிருக்கிறோம். இந்த தொடர்ந்து சேவைகள் என்டிஏ உடைய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த முயற்சி, ஒட்டுமொத்த செயல்பாடுகள் தான். இதுல 2 பேரும் சேர்ந்ததுதான் இந்த வளர்ச்சி. ஆகையால் அவர் அவர் சொன்ன கருத்து இது உடன்பாடு இல்லாத கருத்து. தலைமை தான் எதுவாக இருந்தா முடிவு பண்ணும். நீங்க சொல்ற மாதிரி விமர்சனம் யார் சொன்னாலும் அது கடுமையா தலைமை நடவடிக்கை எடுக்கும். வழிகாட்டுதலால இந்த பிரிட்ஜ் மற்றும் சார் உங்ககிட்ட பேச, அதாவது சார் கணவன் மனைவி ஏதாவது வீட்டுல ஒரு சின்னதா ஒரு பேச்சு பேசுறாங்கன்னா
அதெல்லாம் பெருசு கிடையாது. எனக்காக வந்து இல்ல சார், பொது வெளியில எங்க மீட்டிங் சார், நான் என்ன சொல்றேன், மீட்டிங்ல அவர் எதுவுமே கூட்டணி இல்லைன்னோ எதுவுமே அப்படி சொல்லல சார். அவர் எதுக்குமே நீங்க கேள்வி கேட்டாலே பதில் சொல்லணும் சார். ஒண்ணே ஒண்ணு, அவர் பிரஸ் மீட்ட வந்துட்டு பிரஸ் அதிகமா அவர் சொல்றதை விட செயல்பாடுதான் அவர் நிலையா இருக்கும். அவர் அதாவது சொல்றதை விட செயல்பாடு சிறப்பாக இருக்கும். வீணா எல்லா விமர்சனங்களுக்கும் அவர் பதில் சொல்லி இருக்க மாட்டாரு. அதனால பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அவர் விரும்பும் வரை இருக்கும். புரியுதுங்களா? பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி. அதனால வந்து சிறப்பாக அவங்களுடைய தலைமை முடிவெடுக்கலாம் இருக்கும். இப்ப அவர் இல்லாத எப்படி வந்து இந்த நலத்திட்டங்கள்லாம் எப்படி செய்ய முடியாது? அவர் மிகப்பெரிய சார். அவர் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, யாரா இருந்தாலும் இந்த புதுவை மக்களுக்கு நீங்க ஊடக நண்பர் வாயிலாக சொல்லுகிறேன், 2026லயும் இந்த தேசிய அதாவது என்டிஏ அரசாங்கம் அமைந்தால் மட்டுமே இந்த புதுவைக்கு நலத்திட்டங்கள் நடக்கும். என்டிஏ கூட கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி இல்லாத ஒரு எதிர்ப்பு அரசியல் எப்படி வந்து 2016ல இருந்து 21 வரைக்கும் பாண்டிச்சேரியில ஒரு வேலை வாய்ப்பு கூட நடக்கல, ஒரு ரோடு கூட போடல, ஒரு நலத்திட்டம் கூட நடக்கல. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விமர்சன அரசியல் பண்றவங்க. முதல்வர்னா இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும், நம்ம கட்சி எலெக்ஷன் ஜெயிச்சதுன்னா இந்த முதல்வர் வந்து புதுவைக்கு என்ன செய்ய வேணும்ன்றது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும். தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்து 5 ஆண்டுகள்ல எத்தனை பேர் கூட வயசு வரம்புலாம் அதிகமாகி அவளை வேலை வாய்ப்பு போனதுக்கு காரணம் இந்த ஏற்கனவே இந்த 16-21 ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியுடைய செயல்பாடால் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து வயசு அதிகமாகி வேலை வாய்ப்புக்கு போக முடியாது இருக்காங்க. இன்னைக்கு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு, இன்னும் தொடர்ந்து இந்த ஆண்டுக்குள்ளே இன்னும் 2000-3000 பேருக்கு வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல, தொடர் வந்து நிறைய மேம்பாலங்களும் நலத்திட்டங்களும் நடக்க இருக்கிறது. பிரதமர் வர இருக்கிறார், நிறைய சலுகைகள் நடக்க இருக்கிறது. ஆகையால இதெல்லாம் வந்து மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. கூட்டணி அதாவது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தால்தான் அந்த பாண்டிச்சேரி நல்லது செய்ய முடியும் தெரியும். நம்மளுடைய என்ஆர் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும், யாருடன் கூட்டணி இருந்தால் நல்லது செய்ய முடியும் தெரியும். அதனாலதான் அவர் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்து இத்தனை நலத்திட்டங்களும் அவர் செய்யறார் சார். அவரெல்லாம் பேசுறதெல்லாம் தனி மனிதன் பேசுறதுதான் ஒரு சார். அவரு சார் அவரு சார் அவரு அரசியல் லாபத்துக்காக ஏதாவது பேசுவார் சார். அவர்லாம் பேசுறது ஒரு பேச்சா சார்? அது எதிர்மறை அரசியல் பண்றவங்க சார் அவங்க சார். அது சார் அதை சொன்னா வந்து சிஎம் தான் சொல்லணும், இவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப எலெக்ஷன் நடக்கல, எல்லாம் இப்ப ஏன் அதை பார்க்கணும்னு இருப்பாரு சார். எங்களுக்கு கைட்டு விட்டா அதை எதிர்கொள்வதற்கும் எங்களுக்கு தெரியும் சார். நாங்க வந்துட்டு எங்களுடைய தேசிய தலைமை உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய கட்சி, அரசியல்ல வந்து எதை நல்லது செய்யணும்னு தெரியும். ரங்கசாமி அவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல. சாதாரண நீங்க நேரு சொல்றாரு அவர் சொல்றாருன்னாலும் அவர் மிகப்பெரிய புத்திசாலி. மக்களுக்கு என்னது நல்லது செய்யணும்ன்றது மட்டும்தான் அவருடைய குறிக்கோள். அதனால அவர் எது நடந்தா நல்லா இருக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். இது தனி மனித விமர்சனங்களும் உணர்ச்சிகளுக்கு அடிப்படையாக அது ஆகி அது பதில் சொல்றவரும் கிடையாது. அவர் சிறந்த சிந்தனையால இந்த புதுவையின் மேல அக்கறை கொண்டவர். அதனால சிறப்பாக முடிவெடுப்பார் சார். நீங்க கேட்கறதுனால ஒரு பதில் சொல்றேன், பயத்துலீங்க சார். ஊழல்ல வந்து மல்லாடி அவர்கள் சொன்னார், எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு, சவால் விட்டு இருக்கிறார். பொது வெளியிலே அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரையும் அவங்களையும் கூட்டு வச்சு நேரடியாக நான் விவாதிக்க தயாரு, நான் காசு வாங்கினா அவரு காசு வாங்கினாரான்னு மிகப்பெரிய சவால் விட்டுக்கிறாரு. அதை தயவு செய்து நீங்களுடைய உங்க அப்பொழுது மந்திரி சபாநாயகராக இருந்த நம்ம விவி அவர்களிடம் யாரு காசு வாங்கினாருன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க சார். ஏன்னா அவர் பொது வெளியிலே நான் ஒரே மேடையில பேச தயார், நான் காசே வாங்கல அவர் தான் காசு வாங்கினான்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி போய் அவர்கிட்ட கேளுங்க சார். எங்களுக்கும் அந்த விவாதத்தை கேட்கறதுக்கு ஆவலோடு இருக்கிறோம் சார். அவர் எங்களுடைய என்டிஏவுடைய தலைவர். நேர்மையான முறையில எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய வேலை வாய்ப்பு ஒரு பைசா இல்லாம நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் ரெகுலரேஷன் நடக்குது. இது வேற மாநிலம்னா வேற மாதிரி இருக்கும். இந்த புதுவை மாநிலம் ஒரு பைசா இது இல்லாம பிரமாதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி சார். அவர் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, தேவை வர பார்த்து கண்டிப்பா விமர்சிப்போம் சார்.
அவரு பி டீம்ல இப்ப நீங்க தான் பி டீம் சார் நாங்க ஒரே கூட்டணி என்டிஏ கூட்டணி ரங்கசாமி மட்டும்தான் பி டீம்லாம் கிடையாது சார். ஒரே சிங்கிள் சார். நாங்க மறைமுகமா வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. அவருடைய